ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜான்வரி 6th 2024 ஏஇ எக்ஸாமில் நடந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரினியூவபிள் எனர்ஜி கொஷின்ஸ் பார்ட் 1 போட்டிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நடந்த அக்டோபரில் நடந்த ஏஇ எக்ஸாமோட கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு டேஷ் எனர்ஜி பை அ ஃபியூவல் செல். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இப்போ ஃபியூவல் செல்லோட டெஃபினிஷன் என்னன்னு பாருங்க. இது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் டிவைஸ். ஸோ ஹெச்2வும் ஆக்சிஜனும் நம்ம வந்து இன்புட்டாக கொடுப்போம். நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அதுதான் வந்து ஒரு ஃபியூவல் செல்லோட operation. So a fuel cell is an electrochemical device that uses a chemical reaction between fuel and oxygen to directly produce electricity. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா chemical energy is converted into electrical energy by a fuel cell. Next question என்னன்னா, the type of battery which is commonly used in modern electric vehicles. இப்போ இருக்கிற modern electric vehiclesல நம்ம என்ன type of battery யூஸ் பண்றோம்? Due to its high efficiency and எஃபிஷியன்சி ஹை எனர்ஜி டென்சிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. எந்த பேட்டரிக்கு எனர்ஜி டென்சிட்டியும் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த பேட்டரிக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட்லி நம்ம வந்து இந்த பேட்டரியை தான் வந்து மாடர்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணுறோம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த அயோன் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் இன் ஃபியூவல் செல் இஸ் பெர்மியபிள் டு. ஸோ பெர்மியபிள் அப்படின்னா என்னன்னா, எதை வந்து ஊடுருவ விடும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபியூவல் செல் அதாவது அயான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் எதை வந்து உள்ள வந்து ஊடுருவறதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அயான்ஸை மட்டும்தான் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் வந்து உள்ள வந்து விடும். ஸோ ஆல் கேஸஸ் கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மற்ற அயான்ஸ் மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிடும். இட் வில் அலோவ் ஒன்லி இந்த H ப்ளஸ் ப்ரோட்டான்ஸ் இதை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணும். அதர் அயான்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை இது பிளாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் இஸ் என்ன டைப் ஆஃப் பயோஃபியூவல்ல கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனால் வந்து ஃப்ளேமபிளாக இருக்கும், அதாவது எரியக்கூடியது. ப்ளஸ் இன்னொன்று அது வந்து கலர்லெஸ் பயோஃபியூவல். நீங்கள் நல்லா பார்க்கணும், இந்த ரெண்டு ஆன்சருக்கும் நடுவில் குழம்பிடக்கூடாது. இங்கே கலர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனால்ன்றது வந்து ஒரு கலர்லெஸ் பயோஃபியூவல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் மோல்டன் கார்பனேட் ஃபியூவல் செல்ஸ் இஸ் அரவுண்ட். இங்கே மோல்டன் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு உருகின நிலையில உள்ள ஒரு மெட்டீரியல். ஓகே, நம்ம எரிமலை குழம்பு அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோல்டன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது அர்த்தம். ஸோ அந்த கார்பனேட் ஃபியூல் செல்லோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 650 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ கம்யூனிட்டி ரெக்வயர்ஸ் 60 கிலோவாட் ஆஃப் பவர் அவுட்புட் டு மீட் தேர் டெய்லி எலக்ட்ரிசிட்டி நீட்ஸ். கொஸ்டினை ஃபஸ்ட்டு பாதியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து 60 கிலோவாட் ஆஃப் பவர் அவுட்புட் தேவை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நமக்கு இங்கே வந்து கிராஸ் ஹெட்னு கொடுத்ததுனால இது வந்து ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட். அப்போ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டோட ஹைட் என்னவா இருக்கணும்னா 100 மீட்டரா இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால 60 கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்ன கேட்குறாங்கன்னா, டிசைன் டிஸ்சார்ஜ் எவ்வளோ தேவைப்படும் இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, டிசைன் டிஸ்சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எஃபிஷியன்சி என்ன கொடுத்துட்டாங்க, 55% கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவரோட ஃபார்முலா ரோ இன்டூ ஜி இன்டூ கியூ இன்டூ ஹெச் இன்டூ ஈட்டா. ஸோ இதுதான் வந்து பவரோட ஃபார்முலா. ஓகே, இங்கே வந்து ரோன்றது வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது ஒரு கான்ஸ்டன்ட், அப்ராக்சிமேட்லி 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இது கான்ஸ்டன்ட். ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் தான், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கியூ, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. டிஸ்சார்ஜ் ஃப்ளோ ரேட் இதுதான் வந்து நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெச் இஸ் த ஹெட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னா 100 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. கொஸ்டினை படிச்சீங்கன்னா தெரியும், 100 மீட்டர் ஆஃப் கிராஸ் ஹெட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈட்டாங்கிறது எஃபிஷியன்சி இல்லையா. ஸோ இங்கே எஃபிஷியன்சி வந்து 55% அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா
0.55 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இது அப்படியே எங்க சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாலே நம்ம வந்து இதில் வந்து நமக்கு Q மட்டும்தான் வந்து தெரியாது. மற்றது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா என்னன்னா நமக்கு டிவிஷனில் வந்துடும் இல்லையா? ஸோ Q is equal to என்ன வரும் அப்படின்னா பவர் டிவைடட் பை rho into G into H into eta. H into eta. ஓகே. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். Pங்கிறது என்ன 60 கிலோவாட், ரோங்கிறது என்ன நமக்கு தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஜிங்கிறது 9.8, ஹெச்ங்கிறது 100, எஃபிஷியன்சி வந்து 0.55. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 60 கிலோ வாட்டுங்கிறதுனால அது வாட்ஸாக மாற்றும் போது இன்டூ 1000, 60,000 வாட்ஸு. ஸோ டிவைடட் பை இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.1113 கிடைக்குது. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா power extracted by the turbine of a wind energy conversion system is directly proportional to. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வேணால் நான் டைம் தரேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பார்த்துருக்கோம். ஸோ ஒரு விண்ட் எனர்ஜியோட பவருக்கு நான் ஃபார்முலா வந்து சொன்னேன். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் ஃபார்முலா சொன்னேன். ஸோ யோசிச்சு பாருங்கள் அதுக்கு என்ன வரும், இது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். யோசிச்சிங்களா? ஏதாவது கிடச்சிதா? ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து என்னென்னா நம்ம படித்தோம் இல்லையா, P is equal to 1/2 rho A V cube. அப்போ directly it will be proportional to velocity of the wind. Next question. 5 measured wind speeds are 2, 4, 7, 8 and 9 meter per second. Find the standard deviation. இங்கே வந்து நம்மளை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பியூர் மேக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. அப்போது நம்ம அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா S square is equal to 1/n-1 into sum of I is equal to n to I is equal to 1 xi minus mu the whole square. ஓகே, இங்கே n அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்தது xi அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம். இங்கே x1 அப்படிங்கிறது 2, x2ங்கிறது 4, x3ங்கிறது 7, x4ங்கிறது 8, x5ங்கிறது 9. ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த மியூ நமக்கு தெரியாது. ஸோ மியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன், அதை தான் வந்து மியூன்னு சொல்லுவாங்க. ஸோ மீனுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் த வேல்யூஸ் பை டோட்டல் நம்பர். இங்கே வந்து சம் ஆஃப் தி வேல்யூஸ்னா 2 + 4 + 7 + 8 + 9 டிவைடட் பை டோட்டல் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. ஓகே, ஸோ இப்போ மியூவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 6 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? இப்போ வந்து 1/n-1 நமக்கு என்னவா இருக்கும், என்னங்கிறது 5ன்னு சொல்லியாச்சு. இப்போ 5 - 1 4. அப்போ நம்ம டினாமினேட்டரில் என்ன வரப்போகுது அப்படின்னா 4 வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த xi அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, x1. இப்போ 2 மைனஸ் மியூவோட வேல்யூ மாறவே போகிறதில்ல, அது கான்ஸ்டண்ட்டாக 6ஆக தான் இருக்க போகுது. இப்போ 2 - 6 the whole square ப்ளஸ், ஏன்னா இங்கே சம் ஆஃப் அப்படின்னு இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னு சொன்னால் சம் ஆஃப், அப்போ இங்கே ப்ளஸ் வரணும். அடுத்தது x2 மைனஸ் மியூ. இப்போ x2 இங்கே என்னது 4 தான் x2. இப்போ 4 - 6 the whole square. அடுத்தது x3 அப்படிங்கிறது என்ன 7. ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, 8.5 கிடைக்குது. ஆனால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா S ஸ்கொயர், வேரியன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சிம்பிளி. இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.5 போடணும். ஸோ போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், வேரியன்ஸோட வேல்யூ. வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் போட்டால் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். It is approximately 2.915. அதை தான் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், 2.92 மீட்டர் per second. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
At Nagpur, the following observations were made. Theoretical maximum possible sunshine hours. So இது maximum possible sunshine hours 9.5 சொல்லிட்டாங்க. Average measured length of the day during April. இது 9 hours சொல்லிட்டாங்க. Solar radiation for a clear day H naught value கொடுத்துட்டாங்க. Constant A, B கொடுத்துட்டாங்க. Okay. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெய்லி குளோபல் ரேடியேஷன் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஷின். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச் நாட் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ என் பை என். இதில் ஒரு டேர்மாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஹெச் நாட் அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் பாசிபிள் சோலார் ரேடியேஷன். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது வந்து ஒரு நாளைக்கு 2100 கிலோ ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் டே. நெக்ஸ்ட் என்னங்கிறது ஆவரேஜ் மெஷர்டு லென்த் ஆஃப் அ டே. அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல 9 hours கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் மேக்ஸிமம் பாசிபிள் சன்ஷைன் hours. இங்கே என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்க 9.5. இதெல்லாம் வந்து டேரெக்டாகவே கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபி வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் மியர் சப்ஸ்டியூஷன் தான். ஹெச் நாட்டுக்கு என்ன போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கரெக்டாக யூனிட்டும் வந்து கிலோ ஜூலில் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 2100 ஹெச் நாட்டோட வேல்யூ 2100, ஏவோட வேல்யூ 0.27, பியோட வேல்யூ 0.5 இன்டூ இது வந்து 9/9.5. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 1554 kilojoules per meter square per day. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா the materials most commonly used for solar cells. இதுவும் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன மெட்டீரியல் வந்து சோலார் செல்லுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் என்ன மெட்டீரியலாக இருக்கும்னு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் சிலிக்கான். ஓகே, தேங்க்யூ.